வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பீன்ஸ் கார பொரியல் பண்ண போறோம். இது காரசாரமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். சாம்பார், பருப்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்போட கலர்லாம் மாறிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயத்தை இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அடுத்து இதில் 300 கிராம் பீன்ஸை சைடில் உள்ள நார்லாம் எடுத்துட்டு இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த பீன்ஸை எண்ணெயிலேயே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷமாக வதக்கியாச்சு. அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி 80% அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பூண்டை தோல் உரிச்சு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. இதுதான் இந்த கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். இந்த பீன்ஸ் இப்போ 80% அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட நம்ம இப்போ அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த தேங்காய் கலவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த பீன்ஸ் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேர்த்து தேங்காய் கலவையில் மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதனுடைய பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். பீன்ஸுமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய பீன்ஸ் கார பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.